இந்த வீடியோவில் பார்த்தோம்னா 24/1/2025 வெளிவந்த குடும்பஸ்தன் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட மைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் இருந்தால் தான் குடும்பம், அதாவது அம்மா அப்பா கட்டின மனைவி எல்லாமே மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மைய கருத்து அமைஞ்சிருக்குது. படத்தோட திரைக்கதை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அமைஞ்சிருக்குது. அதுவும் குறிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வச்சே தான் இந்த படம் ஃபுல்லாக போகுது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எவ்வளோலாம் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, அவங்க குடும்பம் அவங்களை எப்படி மதிக்குது, ஒரு குடும்ப தலைவனாக இருந்து எவ்வளோ பிரச்சனைகள்லாம் தன்னுடைய மனசுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நிஜ திரையில் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே மெயினாக நவீனுங்கிற ஒரு கேரக்டர் வச்சு தான் மூவ் ஆகுது. அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலியும் இதோட அடக்கம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா நவீன் லவ் மேரேஜ் பண்ணுறாரு. அதுவும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணி வைக்கிறாங்க. வீட்டில் 2 பேர் சைடுமே எதிர்ப்பு. இந்த மேரேஜ் சீனு 2 ஃபேமிலியோட என்ட்ரன்ஸ் சீனும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போகுது. இந்த 10 நிமிஷம் படம் எதை நோக்கி போகுது, எப்படி படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இந்த 10 நிமிஷமே அமைஞ்சிருந்துச்சு. சொல்ல போனால் படம் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் படம் பார்க்குற ஃபீலிங்கே கொண்டு வந்தது. ஒரு கட்டத்தில் மாப்பிள்ளை வீட்டில் சமைச்சு பொண்ணு மாப்பிள்ளை ஏற்றுக்கிறாங்க. அதாவது நவீன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. நவீன் பார்த்தோம்னா ஒரு ஆட் கம்பெனியில் ஒரு ஜாப்ல இருக்காரு. அவருடைய மனைவி வெண்ணில பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தோம்னா ஹவுஸ் ஒய்ஃப். அவருடைய அப்பா பார்த்தோம்னா நானும் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பற்றி பேசக்கூடிய ஒரு கேரக்டராக அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரியே ரொட்டீனாக ஒரு 2-3 மாதம் கல்யாணம் ஆகி போகுது. அதுக்கப்புறம் நவீனுக்கு ஒரு சில காரணங்களால் வேலை போயிருது. வேலை போன விஷயம் வீட்டில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ஃபர்ஸ்ட் கடை வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சின்ன சின்ன பொய்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை வீட்டுக்கே தெரியாத நம்ம திரும்ப வேலைக்கு போய் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. திரும்ப வேலைக்கு போகிறது இன்டர்வியூ போகிறாரு. அவங்களும் ஒரு டைம் கொடுத்து அன்னைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு குடும்ப சூழ்நிலைக்காக இன்னும் கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நவீன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஃபங்க்ஷன் என்னமோ நல்லா ஜாலியாக தான் போகுது. கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவீனோட அவங்க அக்காவோடைய ஹஸ்பண்ட், அதாவது மாமன் இவருக்கு வேலை இல்லை அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன்லேயே இவர் வச்சு மானத்தை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நவீன் வீட்டில் ஓரளவுக்கு நடந்ததெல்லாம் தெரிய வருது. அவங்க அம்மாவோட முயற்சியில் ஒரு பேக்கரி லீஸுக்கு எடுக்கிறாங்க. பேக்கரி லீஸுக்கு எடுத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கரி வச்சு ரன் பண்ணுறதுக்கு பணம் பத்தல. அப்படிங்கிறப்ப திரும்பவும் அவர் நிறைய பொய் சொல்கிறாரு, நிறைய கடன் வாங்குறாரு. ஒரு கட்டத்தில் அந்த பேக்கரியும் ரன் பண்ண முடியல. இதுக்கு மேலே கடனும் வாங்க முடியாது. இப்போ கடனை திருப்பி கட்டுறதுக்கும் வழி இல்லை அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கிறாங்க. இதற்கிடையில் அவங்க அப்பா கூட சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்ட்டு பண்ணுவார். அங்கேயும் பெருசாக லாபம் கிடைக்கல. அங்கேயும் தோல்வி தான் கிடைச்சிது. திரும்ப நவீனுக்கு வேலை கிடைக்குது. வழக்கம் போல் மாசானா 1ஆம் தேதி சம்பளம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை சுமூத்தாக ஓடுது. இதுதான் இந்த படத்தோட முழு சுருக்கம். இந்த படத்தில் காமெடி போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தனியாக எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்ட் பார்த்தீங்கன்னா படம் ஓரளவுக்கு நல்ல காமெடியாகவே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் படம் அமைஞ்சிருந்துச்சு. படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு பாட்டு ஃபைட் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் மக்களோட இயல்பை படமாக்கியிருக்கிறாங்க. அதனால் படம் பார்க்கறதுக்கு ஒரு யதார்த்தமான நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ் அப்படின்ட்டு எல்லா கேட்டகரியிலையும் உள்ளவங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வேலைக்கு போகிறப்ப ஒரு வீட்டில் இருக்கிற மரியாதை வேலைக்கு போகலை அப்படிங்கன்னா வீட்டில் இருக்கிற மரியாதை மாறுபடுது அப்படிங்கிறத இந்த படத்தில் நல்லா இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு மிடில் கிளாஸான காமன் மேனுக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஹெல்ப் பண்ணியே அவரால் முன்னேற முடியல அப்படிங்கிற ஒரு உண்மையும் இவருங்க இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நவீனுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஓகே, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி கவலைப்பட்ட மாதிரியும் தெரியல. அவங்களுடைய ஃபேமிலி எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே தெரியல. நவீன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தப்ப அவங்களுடைய மாமனை தன் பகையெல்லாம் தீர்த்து ஒரு வச்சு செய்கிற ஒரு காமன் மேனாக அவரோட கேரக்டர் நல்லாவே இந்த படத்துக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், நாம் மாத சம்பளம் வாங்கியே பழகிட்டோம், அதை மாற்றி எப்படி நம்ம டெய்லியும் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் பலருடைய வாழ்வில் இன்னைக்கு உண்மையாகவே நடக்குது அப்படிங்கிற ஒரு டைலாக்காக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அதாவது குறிப்பாக இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா மாசானா சம்பளம் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் மேக்ஸிமம் இன்னைக்கு ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அதனால் இந்த டைலாக் இன்னைக்கு சூழ்நிலைக்கும் கரெக்டாக புரிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு பாட்டு, ஃபைட்டு மற்றும் எமோஷன் சீன் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அதுவும் குறிப்பாக சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கோடு கூட ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. நான் ஒரு நார்மலான வீட்டில் இருக்கவங்க எப்படி ட்ரெஸ்ஸிங் கோடு யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடு தான் இருந்தது. அப்படி இருந்தப்பையும் கூட இந்த படம் சலிப்பு இல்லாத பார்க்குற அளவுக்கு இருந்தது அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. இந்த படத்தை ஓரளவுக்கு எல்லாருமே கண்டிப்பாக போய் பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலும் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.